அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய டாபிக் வந்து இந்தியன் அந்த ஆர்மி ஸ்டோரிஸ், மிலிட்ரி ஸ்டோரிஸ். என் ஃபாதர் வந்து ஒரு இராணுவ அதிகாரி. ஒரு 25 வருடம் இந்தியன் ஆர்மியில் வந்து ஜேசிஓவாக ஒர்க் பண்ணார். அவர் சொன்ன சில விஷயங்களையும் நான் என்னுடைய சில சில அனுபவங்களையும், இங்கிலீஷ் படங்கள் பார்த்தது, நிறைய பேரை சந்தித்தது விளைவாக சில விஷயங்களை சொல்கிறேன். அதாவது இராணுவம்னாலே உங்களுக்கு என்னென்னா, இராணுவம்னாலே டிசிப்ளின், ஒழுக்கம், சின்சியாரிட்டி, முறை தவறாமை, சின்சியாரிட்டி, பங்க்சுவாலிட்டி, நேரம் தவறாமை, காலம் தவறாமை, அப்புறமேட்டு ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். அதாவது சீஃப் யாராக இருந்தாலும் சரி, கட்டளை கொடுத்தாருன்னா அந்த கட்டளைக்கு கண்ணை மூடிட்டு கீழ்ப்படியணும். அதுதான் இராணுவம். இந்த இராணுவம் பாருங்கள், ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் 18 வயசு ஆயிடுச்சுன்னா 2 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இராணுவத்தில் வந்து நம்ம சேரணும். 2 இயர்ஸாக கம்ப்ளீட்டாக இராணுவம் ஆட்டணும். அது வந்து இப்போ நம்ம சர்ஜியோ ஒலிவான்றவர் கியூபன் ஆர்மியில் சர்வ் பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம அர்னால்டு வந்து ஆஸ்திரியன் ஆர்மியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்படி நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒர்க்கே பண்ணாட்டினாலும் இராணுவம் வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேலையை சொல்லுது, நீங்கள் இந்த இடத்துல போய் இந்த வேலையை செய்யணும். அதாவது உதாரணமாக ட்ரக்கு ஓட்டணும், ஹெலிகாப்டர் ஓட்டணும், இல்லை வாரில் நீங்கள் கலந்துக்கிறணும் அப்படின்னா அரசாங்கம் சொன்னால் அதை கேட்கணும். ஃபாரின்லாம் அப்படியே இருந்துச்சு. முகமது அலி பாக்ஸிங் சாம்பியன், அவரை சொன்னாங்க, நீங்கள் போய் வியட்நாமில் போய் அமெரிக்காவுக்கு ஆதரவாக சண்டையில் கலந்துக்கணும், ட்ரக்கு டிரைவராக கலந்துக்கணும்னாங்க. முகமது அலி அதை முடியவே முடியாது. ஒரு சின்ன நாடு, தேவையில்லாமல் அமெரிக்கான்றவங்க நீங்கள் போய் உங்கள் எதேச்ச அதிகாரத்தை அங்கே புகுத்துறீங்க, அதை வந்து அந்த நாட்டு மேலே திணிக்கிறீங்க. உங்களுக்கு சப்போர்ட்டாக நான் போய் அந்த நாட்டில் நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னார். அப்போ அவருக்கு வழங்கப்பட்ட அந்த கோல்டு மெடல், ஒலிம்பிக் கோல்டு மெடல்லாம் பிடுங்கினாங்க, பறிச்சாங்க கவர்மெண்ட்டு. நோ ப்ராப்ளம்னு அவரே தூக்கி தண்ணியில் எரிஞ்சார், கடலில் எரிஞ்சார். வேணவே வேணாமியா, உங்கள் இது நீங்கள் செய்கிறது தவறு அப்படின்னாரு. கடைசியில் அமெரிக்க அரசாங்கம் புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு கொடுத்த பதவி, அந்த பதக்கங்கள் எல்லாம் திரும்ப கொடுத்தாங்க. சரி, இது வந்து இராணுவத்தில் ஒரு சில விஷயங்கள். இப்போ இந்த இராணுவம் இப்போ ஒரு அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் வந்து 1939 45 வரைக்கும் செகண்ட் வேர்ல்டு வார், 2ஆம் உலகப் போர் நடந்துச்சு. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் வந்து ஆங்கில படங்கள்லாம் மேக்சிமம் இந்த இராணுவத்தை இராணுவத்தை பேஸ் பண்ணியே சண்டைகளை வச்சே வந்துச்சு. நிறைய படங்கள் வந்துச்சு, ரொம்ப அருமையாக இருக்கும் ஒவ்வொரு படங்கள். ஹீரோஸ்லாம் ரிச்சர்டு பட்டனு, கிளின்ட் ஈஸ்ட்வுட்டு, ஸ்டீவ் மக்யூனு, சார்லஸ் பிரான்சனு, ஏகப்பட்ட ஹீரோஸை கொண்டு வந்துச்சு இந்த படங்கள் எல்லாம். ரைட்டு. இப்போ இந்த இராணுவத்தில் ஆம்புஷ், நான் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன். அதில் வந்து ஆம்புஷ் பார்ட்டின்னு ஒன்று இருக்குது. ஆம்புஷ் பார்ட்டினா எப்படின்னா, உதாரணமாக இப்போ வந்து நம்ம முதலமைச்சர் போகிறாங்க, நம்ம பிரைம் மினிஸ்டர் போகிறாங்கன்னா, அவருக்கு முன்னாடி வந்து ஃப்ளைட்டில் 2 பேர் போகிறாங்க பாருங்கள், பைலட் போகிறாங்க பாருங்கள். பைலட் ஸ்டடி, அதாவது அவங்க முன்னாடி போனாங்கன்னா அந்த பாதை வந்து கரெக்டாக இருக்குது, அந்த பாதையில் அடுத்து இவங்க வரலாம்னு அர்த்தம். அவங்க சிக்னல் கொடுக்குறாங்க, நீங்கள் வரலான்னு அர்த்தம். இன்கேஸ் எதுவும் இடையில ப்ராப்ளம்னா அவங்க வந்து வண்டியை நிறுத்துக்கன்றுவாங்க, உடனே கம்யூனிகேஷன் கொடுத்துருவாங்க. அது மாதிரி இந்த மிலிட்ரியில் ஆம்புஷ் பார்ட்டின்னு ஒன்று இருக்குது. இந்த ஆம்புஷ்னா என்னென்னா, இவங்க வந்து போர் வந்து ஒரு இடத்த போய் நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேராவோ 4 பேராவோ ஒரு குழுவாவோ போனாங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவில் என்னென்ன, யார் எனிமி மிலிட்ரிஸ் வந்திருக்காங்களா, எனிமி சோல்ஜர்ஸ் வந்திருக்காங்களா, ட்ரக்கு வந்திருக்கா, அந்த பீரங்கி வந்திருக்கா, அதெல்லாம் அந்த தடயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி வந்து ஆர்மி குவார்ட்டர்ஸில் சொல்லுவாங்க. இவங்க சொன்னதுக்கப்புறம் தான் ஃபைட்டே ஆரம்பிக்கும். இல்லைன்னா அவங்க ஒரு இடத்துல வந்து மைக்கில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி. இப்போ உதாரணமாக வந்து இவங்க ஒரு இடத்துல போய் பார்க்குறாங்கன்னா, அந்த இடத்துல சிகரெட் துண்டுகளாக இருக்குன்னு வைங்க. இப்போ எத்தனை சிகரெட்டு துண்டுகள் இருக்குது, பீசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, இந்த இடத்துல ஒரு 10 சோல்ஜர்ஸு இது வரைக்கும் இருந்திருக்காங்க, வந்துட்டு இப்போ தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் அவங்க காஃபி, டீ, ஏதாவது ஃபுட்டு சமையல் பண்ணியிருப்பாங்க. அவங்க சமையல் பண்ண இடம் தெரிஞ்சிருக்கும். அப்போ இவங்க இந்த இடத்துல இருந்து சமையல் பண்ணியிருக்காங்க, அப்போ இங்கே ஒரு 10-25 பேர் இருக்காங்க அப்படின்னு இவங்க இங்கேருந்து அவங்களுக்கு சொல்லுவாங்க. சப்போஸ் இவங்களே அவங்கள பார்த்துட்டாலுமே
இவங்க ஷூட் பண்ணிடக்கூடாது, அவங்க வந்து அவங்கள அட்டாக் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அவங்க அட்டாக் பண்ணாங்கன்னா அவங்க அலர்ட் ஆயிடுவாங்க, அடுத்து வர படைகள் வராது. அதனால் இவங்க வந்து இந்த ஆம்புஷ் பார்ட்டி போய் இந்தந்த இடத்துல இத்தனை இத்தனை மீட்டரில் இத்தனை இத்தனை ஏரியாவில் இவ்வளோ பேர் இருக்காங்க, நாங்கள் அசியூம் பண்ணுறோம் அப்படின்றத வச்சு அவங்ககிட்ட சொல்லுவாங்க. அப்புறம் தான் அந்த ஒரிஜினல் நம்ம மிலிட்ரி போய் நம்ம அவங்கள வந்து அட்டாக் பண்ணும். அப்படின்னு அந்த நான் பார்த்த படத்தில் என்னென்னா, அந்த 2 ஆம்புலன்ஸ் வந்து அந்த முன்னாடி போகிறாங்க பாருங்கள், அவங்க போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருப்பாங்க. அவங்க ஒளிஞ்சிருக்கும் போது பெரிய ஒரு ஒரு ஃபோர்ஸே ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸே இவங்களை கிராஸ் பண்ணி போகும். ஒன்று இவங்க உயிரை கையில் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தருக்கு தும்மல் வருங்க, தும்மலை வாயில பிடிப்பா பாருங்க, வாயில அப்படியே தும்மலை பிடிச்ச மாதிரி அடக்குமான்ல, சத்தம் கேட்டால் அவன் ஷூட் பண்ணிடுவான், சத்தம் கேட்டால் எனிமி ஷூட் பண்ணிடுவான். அதனால வாயில் அடக்குவான் பாருங்க, அப்படியே மரணம் அடைஞ்சிருவான். இன்னொருத்தன் அப்படியே முழிச்சிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான், அவன் மேலே அப்படியே பாம்பு போகும் பாருங்க, அட்டகாசமாக போகும், பாம்பை பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனால் எந்த சலனமும் இருக்காது, பாம்பு அவன் முகத்து மேலே கிராஸ் பண்ணி போகும் அட்டகாசமாக. இது வந்து இந்த ஆம்புஷ் வந்து என்னென்னா, இந்த ஆம்புஷ் வந்து சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கேமோஃப்ளாக்னு ஒரு 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 வார்த்தை இருக்குது ஆங்கிலத்தில். கேமோஃப்ளாக்னா இப்போ கேமிலியன் இருக்கு பாருங்க, நம்ம பச்சோந்தி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இடத்த மாற்றிக்கணும் பாருங்க. அது மாதிரி இந்த கேமோஃப்ளாக்ன்றது வந்து எப்படின்னா, நம்ம நீங்கள் இந்த படம் ஃபஸ்ட்டு பிளட்டு, இந்த படம்லாம் ரேம்போ எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, அந்த சில்வஸ்டர் ஸ்டாலின் வந்து காட்டுக்குள்ளே இருப்பாப்புல. காட்டுக்குள்ளே இருக்கும்போது அவரை வந்து மிலிட்ரிக்காரங்க தேடி வருவாங்க, வந்து அவரை ஷூட் பண்ணுறதுக்கு. அப்போ அவர் வந்து உடம்பு பூரா இலை தலைகளெல்லாம் கட்டிக்கிடுவார். கட்டிட்டு மிலிட்ரி ஆஃபீஸருக்கு பக்கத்துக்கு முன்னாடியே நிற்பார், பக்கத்தில் பின்னாடி தான் நிற்பார். அவன் வந்து தேடிக்கிட்டு இருப்பான், அப்படியே கழுத்தை பிடிச்சி ஒரே அப்புறமேட்டு உடம்பு பூரா சகதி அள்ளி பூசியிருப்பார். அதான் கேமோஃப்ளாக்னா மாறு வேடம் விட்டு இருக்கிறது, அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி. இப்போ நம்ம இந்தியன் ட்ரெஸ்ஸு நீங்கள் பாருங்க, எல்லாமே அந்த பச்சை பேண்ட்டு பச்சை சட்டையில் கிராஸாக இருக்கும், அப்படியே இலைதலைகள்லாம் இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்தியன் ஃப்ளைட்லேயும் அந்த மாதிரி தான் இருக்கும், வார் ஃப்ளைட்டில். அதேமாதிரி பீரங்கிகள்லையும் அந்த செடி கொடிகளை மேலே போற்றி வச்சுருப்பாங்க, கலருமே பச்சையில் அப்படியே மிக்ஸ் பண்ணி அடிச்சிருப்பாங்க. அதாவது காட்டுக்குள்ளே போனால் உங்களுக்கு வந்து காடும் அது ஒன்றா தெரியும், ஹெலிகாப்டர்லேருந்து பார்த்தா அது அவ்வளோவா தெரியாது, குண்டு போட முடியாது, ரைட்டா. இதான் இந்த ஆம்புஷ் பார்ட்டின்றது மிலிட்ரியில் ஒரு முக்கியமானது ஒன்று, ரைட்டா. இந்த ரெண்டாவது, நீங்கள் மிலிட்ரியில் வந்து ரொம்ப பின் ட்ராப் சைலண்ட்டாக அப்படின்னு சொல்லுவாங்க. பின் ட்ராப் சைலண்ட்னா பின்னை போட்டால் கூட சத்தம் கேட்கும் அப்படின்னு நாங்கள் எங்கள் ஃபாதர்கிட்ட கேட்பேன், பின்னை போட்டால் கூட சத்தம் கேட்குமா? அப்படி கிடையாதுப்பா. ஒரு குண்டூசி போட்டால் கூட சத்தம் கேட்குமாப்பா? அப்படி கிடையாது. அந்த குண்டூசி போட்டால் கூட சத்தம் கேட்குற மாதிரி அமைதி இருக்கும். அதான் இராணுவத்தில் அந்த கட்டுப்பாடு, அந்த டிசிப்ளின், அந்த கண்ட்ரோல், அப்படியே ஆளை கண்ட்ரோலாக வச்சுருக்குது. அதே மாதிரி இராணுவத்தில் இப்போ உதாரணமாக வார் டைமில் வந்து இது சிகரெட்டு வந்து இப்போ உதாரணமாக ஒருத்தர் குடிக்கிறாருன்னு வைங்க, அந்த சிகரெட்டு மேலே கரெக்டாக குண்டு போட்டுருவாங்க. நான் அதை எங்கள் ஃபாதர்கிட்ட கேட்கும்போது எங்கள் ஃபாதர் சொல்லுவார், சிகரெட்டு மேலே கரெக்டாக போட மாட்டாங்க, அந்த ஏரியாவில் வந்து அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் சிகரெட் அந்த கண்கள் தெரியுதுன்னா அப்போ யாரோ இருக்காங்க, அங்கே ஸ்மோக் பண்ணுறாங்க, அங்கே ஏதோ ஃபயர் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு கரெக்டாக அந்த இடத்துல எனிமீஸ் நடமாட்டம் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஏரியாவில் குண்டு போட்டுருவாங்க. அதனால் யாரும் சிகரெட்டு குடித்தா மறைவாக குடிக்கக்கூடாது ராத்திரி நேரத்தில். இப்போ நம்மளுக்கு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் சண்டை நடக்கும்போது நீங்கள் நல்லா கவனிச்சுக்குங்க, நம்ம இந்தியன் ட்ரூப்ஸ் எல்லாம் குழியை வெட்டி ட்ரென்ச் வார்ஃபேர்னு பேர். அதுக்கு ட்ரென்ச் வார்ஃபேர்னால் குழிக்குள்ளே வந்து இவங்க ஒளிஞ்சிருந்து எதிரியை ஷூட் பண்ணணும். அப்படி இவங்க குழிக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும் போதெல்லாம் அந்த சைனாவில் வந்து குட்டி பொம்மை குட்டி மாதிரி நாய் வருமா, பப்பி டாக்கு. நம்ம இந்தியன்ஸ் வந்து மிலிட்ரி சோல்ஜர்ஸ் வந்து அந்த குழிக்குள்ளே இருந்து அந்த நாய் வருதுன்னு பார்த்ததும் அழகாக அதை பிடிச்சி கொஞ்சுவாங்களாம், இவங்க வச்சுருக்கிற பிஸ்கட்லாம் கொடுப்பாங்களாம். அதை தின்னுட்டு கொஞ்சம் நேரத்தில் ஓடி போயிருமா. பார்த்தா ராத்திரியில் அவங்க வருவாங்களாம், பெரிய நாய் துப்பாக்கியோட, இந்த குட்டி நாய் கூட்டிட்டு வருமா, இந்த 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 ரூம் இந்த இந்த குழிக்குள்ள இருக்கா அப்படின்னு காட்டி கொடுக்குமா. எப்படி பாருங்க, அவங்க அந்த சின்ன பொம்மை குட்டி நாய்களை வந்து அப்படி பழக்கப்படுத்தியிருக்காங்க. அப்போ நம்ம சோல்ஜர்ஸ் அப்புறம் அவங்க வந்து துப்பாக்கி சொல்கிறாங்க. இப்போ ஆர்டர் என்ன, மேல இடத்துல வந்து நாளைக்கு அந்த குட்டி நாய்கள் வந்துச்சுன்னா, பப்பி டாக்கு மட்டும் வந்துச்சுன்னா போடு டம்முன்னு இப்போ ஏகப்பட்ட நாய்களை கொண்டாங்களாம் மிலிட்ரியில். அதெல்லாம் ஒரு தந்திரம், தந்திரங்கள், ரைட்டா. இப்போ அதே மாதிரி நம்மளுடைய
மிலிட்ரி போர் நடந்துகிட்டு இருக்கும்போது, இந்தியாவும் சைனாவும் நடந்துகிட்டு இருக்கும்போது, நிறைய அந்த சைனாக்கார பெண்களை வந்து அந்த நம்ம அஸ்ஸாம் 7 சிஸ்டர்ஸ் ஸ்டேட்டு நம்ம இந்தியாவில் இருக்குது. 7 சிஸ்டர் ஸ்டேட், 7 சகோதரிகள் மாநிலங்கள், 7 சகோதரிகள் மாநிலங்கள். அதுனா என்ன? வடகிழக்கு மாகாணங்கள், நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியானா எங்கே? நேராக நம்ம கல்கட்டாவுக்கு போய் கல்கட்டாக்கு இருந்து மேலே போனோம்னு வைங்க, வரிசையாக அதான் வடகிழக்கு மாகாணங்கள். எது? மணிப்பூர், அஸ்ஸாம், மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, இந்த பகுதிகள் எல்லாமே மலைப்பிரதேசம். இந்த மலைப்பிரதேசத்தில் எப்படின்னா, அவனும் சைனாக்காரன் மாதிரி இருப்பான், சைனாக்காரனும் அவனும் ஒரே மாதிரி இருப்பான். அதனால இந்த சைனாக்காரங்க என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்கும் சைனாவுக்கு வாரம் நடக்கும்போது சைனா பெண்களை அந்த ஊருக்குள்ளே விட்டுறாங்க. விட்டா நம்ம மிலிட்ரி ஆஃபீஸர் நைட்டு கிளப்புகளில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது இந்த பிள்ளைய வந்து இந்த சைனாக்கார பிள்ளைங்க இந்தியன்ஸ் மாதிரி வந்து இவங்களோட ஆடிக்கிட்டு இவங்களை பற்றி என்ன விவரம் ஏது எல்லா விவரங்களையும் கேட்டு போயிட்டாங்க. எப்படி பாருங்க, ஸ்பையாக இருக்குது. மிலிட்ரியில் வந்து உங்களுக்கு வந்து 5ஆம் படைன்னு ஒன்று இருக்குது, மன்னர்கள் காலத்திலே இருக்குது 5ஆம் படைன்னு. அதான் ஒற்றர் படை. அவன் அந்த ஒற்றர் வந்து இந்த வேலைகள்லாம் செஞ்சுருவாங்க, இவளுகள்லாம் அந்த வேலையை செஞ்சுருவாங்க. அப்போ இதை ஒன்று இந்த சைனா வாரப்போ கண்டுபிடிக்கிறாங்க, எங்கள் ஃபாதர் சொன்னது. ரெண்டாவது, இந்த எந்த ஒரு நாடுமே அதுக்கு பக்கத்தில் உள்ள நாடுகளை கபலீகரம் பண்ணணும்னு நினைக்கும். உதாரணமாக இப்போ வந்து நம்ம சைனா வந்து இந்தியாவோட பகுதியில், அதாவது மணிப்பூர், அருணாச்சல் பிரதேஷ், நான் சொன்னேன்ல 7 சிஸ்டர் ஸ்டேட், அந்த 7 சகோதரிகள் மாநிலம், அந்த மாநிலத்தில் வந்து ஆக்கிரமிக்க பார்க்குது. எதுக்கு அப்படி ஆக்கிரமிக்க பார்க்குறாங்கன்னா, அந்த மணிப்பூர், அந்த அருணாச்சல் பிரதேசில் எங்கள் அப்பா சொன்னார், 1960களில் வந்து அவர் இந்தியன் ஆர்மியில் 50களில் இருக்கும்போது, அப்போ இந்த அஸ்ஸாம், மணிப்பூர், அருணாச்சல் பிரதேஷ், மேகாலயா பகுதியிலலாம் உள்ள அந்த மக்கள் வந்து பழங்குடியின மக்கள்னா அட்டவணை பழங்குடி, ஷெட்யூல்டு ட்ரைபிள்ஸ். அவங்க அட்டவணை பழங்குடி மக்கள், ரொம்ப பின்தங்கினவங்க, அவங்க ரொம்ப பின்தங்கினவங்க. அப்போ இவங்களுக்கு வந்து என்னென்னா, எப்பயுமே பான்பராக்கு, வெத்தலை, பீடை, இந்த பாக்கு, புகையில, இதை போட்டுக்கிட்டே மின்னுக்கிட்டே உட்காந்துருப்பாங்களாம். எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குமா. உங்களுக்கு தெரியும், அஸ்ஸாம்னா சிறப்புஞ்சி, அந்த பகுதியெலாம் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குங்க. எங்கள் அப்பாலாம் அங்கே 6 வருஷம் இருந்தேன்னாரு. அப்போ அந்த மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கிற அந்த ஏரியாவில் இவங்க வந்து வெளியே வேலைக்கே போக மாட்டாங்க. இவங்களுடைய விவசாய நிலத்தில் போய் இவங்க நாற்றை நத்துட்டு வந்தாலுமே அதான் விளைஞ்சு தொங்குமா, விளைஞ்சு கருது அப்படியே வந்து அறுத்துக்கடானுமா. போய் அறுக்கடான்னா கூட அவ்வளோ சோம்பேறியாக இருப்பாங்கண்ணா. வெத்தலையை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் அந்த நினச்சி பாருங்கள், அஸ்ஸாம் மேகாலயா குடிசை போட்டிருக்கோம், அதில் உட்காந்துக்கிட்டு டீயை குடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படா மழை முடியும். இதே தான் இவங்களுக்கு வாழ்க்கை முறை. இப்போ இந்த சோம்பேறி மக்கள், அன்னைக்கு வந்து இந்த மக்கள் வந்து எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருந்தாங்க. அதாவது இவங்களுக்கு வந்து அப்போ வந்து எஜுகேஷன் கிடையாது, கல்வி கிடையாது, மருத்துவம் கிடையாது, பஸ் வசதி கிடையாது, பொழுதுபோக்கு அம்சங்கள் கிடையாது. அதனால் எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இவங்களுக்கு இது எதுவுமே இல்லாதனால, இவங்களுடைய பொழுதுபோக்கு அம்சமே இல்லாதனால இவங்க வெட்டியாக பொழுதை கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து சைனாக்காரன் பார்த்தான்னா, இந்த அருணாச்சல் பிரதேசன்ற ஒரு ஏரியாவை அவன் இன்னைக்கு கூட சைனாக்காரன் வந்து அருணாச்சல் பிரதேஷ் வந்து எங்கள் ஏரியாவில் இருக்குது அப்படின்னு சைனாவோட சேர்த்துருக்கான். அது இந்தியா என்ன சொல்கிறாங்க, அது எங்கள் ஏரியான்னு சொல்லிட்டு ஐநா சபையில் பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஐநா சபையில் பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த சைனா என்ன பண்ணுறான், அந்த பகுதியெல்லாம் எங்களுக்கு அப்படின்ற. ஏன்னா அந்த ஒரு பகுதியை கைப்பற்றினா அதில் விவசாயம் பண்ணி அவங்க ஈல்டு எடுத்தாங்கன்னா, அதில் விவசாயம் பண்ணி அறுவடை எடுத்தாங்கன்னா ஹாஃப் ஆஃப் த சைனாவுக்கு வந்து அவங்க ஃபுட்டு கொடுத்துட முடியும். சைனா மக்கள் தொகை அதிகமாக இருக்குல்ல, சைனா மக்கள் தொகைக்கு அதிகம் கொடுத்துட முடியும். அதனாலவே அவங்க வந்து சைனாக்காரங்க வந்து பக்கத்து நாடுகளை பூரா, அஸ்ஸாம், மணிப்பூர், மேகாலயா, இந்த அருணாச்சல் பிரதேஷ், அப்புறம் நம்ம தைவானு, ஹாங்காங்கு, இந்த பகுதிகளெல்லாம் எங்கெங்கே அவன் ஏரியா இருக்க பக்கத்தில் ஃப்ரான்டையர் நிலங்கள், எல்லைப்புற மாகாணங்கள் இருக்குல்ல, அதை பூரா திருடுறது. அப்படி திருடி அதை தன்னுடைய நாட்டுக்களை வச்சுக்கிறது. இப்போ நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் வந்து அஸ்ஸாமில் அந்த அருணாச்சல் பிரதேசத்தில் உள்ளவங்க வந்து
அந்த மாதிரி இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பயங்கர டெவலப் ஆயிடுச்சு நம்மளுடைய நாட்டில். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஸ்கீம்ஸ் போட்டு பூரா எஜுகேஷன்ஸ், இது ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், பஸ்ஸு, ட்ரெயின் பயங்கரமாக பழங்கிருச்சு. இன்னைக்கு முன்னேறிட்டாங்க. அன்னைக்கு முன்னேறல. அந்த டைமில் தான் இராணுவத்தோட கை வந்து உள்ள நீளுது. அந்த பகுதி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னுது. ரைட்டா? இப்போ கூட பாருங்க, சைனா வந்து ஸ்ரீலங்காவோட அந்த இது இருக்கு பாருங்க, நம்ம கடல் பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கைப்பற்றுறான். இவ்வளோ பணம் கொடுத்து இவ்வளோ வருஷத்துக்கு எனக்கு அதை குத்தகை கொடு அப்படின்றான். அந்த ஹார்பர், அந்த 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 மீன் பிடிக்கிற இடம், அந்த கப்பல் கட்டுற இடம், அந்த தளங்களை எல்லாம் அவனுக்கு தனதாக்கிக்கிறான். அப்படின்னா ஆக்கிக்கிட்டானே என்ன, நம்ம மாதிரி நாடுகள் அதுக்குள்ளே போக முடியாது. நம்ம போனோம்னா அவனுக்கு வரி கட்டணும், அவன்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அவன் அதை ஆக்கிரமிக்கிறான். இந்த மாதிரி இராணுவங்கள் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யுது. ரைட்டா? அடுத்து நிறைய இராணுவ வீரர்கள் வந்து அந்த டைமில் வந்து 16லேருந்து 18 வயசு வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஃபாரின்லாம் வந்து மிலிட்ரியில் சேரணும். அர்னால்டு கூட ஒரு தடவை வந்து 16லேருந்து 18 வயசில் மிலிட்ரியில் சேர்ந்தார். சேர்ந்துட்டு மிலிட்ரியில் இருந்துக்கிட்டு ஜூனியர் மிஸ்டர் ஹீரோ போட்டியில் கலந்துட்டு டைட்டில் வாங்கிட்டு வந்தார். ஆனால் அவரை பிடிச்சி தண்டனை கொடுத்து ஒரு வாரம் உள்ளே வச்சுட்டாங்க. மிலிட்ரிக்கு அகைன்ஸ்டா நீ செயல்பட்டேன்னு. அந்த மாதிரி மிலிட்ரியில் இருக்கும்போது நீங்கள் வெளியே போகக்கூடாது. இராணுவம்ன்றது எங்கள் அப்பா பொறுத்தளவில் அது வந்து ஒரு ஒரு பல்கலைக்கழகம். அங்கே நீங்கள் இராணுவத்தில் வந்து ஒருத்தன் ரிட்டையர்ட் ஆகி வரும்போது ஒன்றும் கற்றுக்கறலன்னு வைங்க, ஒன்றுமே ஒருத்தன் கற்றுக்கலைன்னா அவன் வந்து சிவில் லைஃப்பில் வந்து அவன் வந்து ஒரு செக்யூரிட்டியாக இருப்பான், வாட்ச்மேனாக உட்காந்துருப்பான். ஒரு பெரிய பேங்க் இருக்கும், இல்லை ஒரு பெரிய கட்டடம் நடந்துக்கிட்டு இருக்கும், வெளியில் ஒரு ஸ்டூலை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு ஒரு பீடியை குடிச்சிக்கிட்டு உட்காந்துருப்பான். ஆனால் இராணுவத்தில் கற்றுக்கிட்டான்னு வைங்க, அவன் பெரிய ஆஃபீஸராக இருப்பான். ஒரு பேங்க் ஆஃபீஸராக, ஒரு பெரிய, எங்கள் அப்பா ஃபாதர்லாம் ஒரு பெரிய ஸ்கூலோட மேனேஜர், ஃபாரின் ஏரியா ஸ்கூலோட மேனேஜர். 25 இயர்ஸ் சர்வீசஸ் இருந்தார், 25 இயர்ஸ் அந்த ஸ்கூலில் மேனேஜராக ஒர்க் பண்ணார். எப்படி கேளுங்க, அது இராணுவத்தில் உள்ள நுழைஞ்ச உடனே எங்கள் ஃபாதர்லாம் ஒரு இந்தியன், அதாவது 10th முடித்ததுமே போயிட்டார். அவர் வந்து ஒரு பக்கா டிப்பிக்கல் சுத்த கிராமத்துக்காரு. ஆனால் வெள்ளைக்காரன் மாதிரி ஆக்கி விட்டாங்க அவரை. இங்கிலீஷு ஹிந்தி அழகாக பேச எழுத தெரியும். ஹீ குட் ரைட், ரீட் அண்ட் ஸ்பீக் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வெரி வெல் அப்படின்னு போட்டிருக்காங்க அவர் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட். இங்கிலீஷும் ஆங்கிலமும் ஹிந்தியும் நல்லா பேச தெரியும், எழுத தெரியும், வாசிக்க தெரியும் அப்படின்னு போட்டிருக்கான் பாருங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஃபாதருக்கு வந்து தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மொழிகள் எல்லாமே தெரியும். சவுத் இந்தியன் இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் பேசுவாங்க. இது எதனாலன்னா, இராணுவத்தில் நீங்கள் வேலை பார்க்கும்போது முள்ள நீங்கள் சேர்ந்த உடனே 6 மாதத்தில் உங்களுக்கு வந்து இது சொல்லிக் கொடுப்பான், ஹிந்தி சொல்லிக் கொடுப்பான். 6 மாதத்தில் படிச்சிடலாங்க. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம சண்டை போடுறோம்ல, ஹிந்திலாம் அழிக்கிறோம் பாருங்க, அதெல்லாம் இராணுவத்துக்குள்ளே போனோம்னு வைங்க சாதாரண விஷயம். எங்கள் ஃபாதர் சொல்லுவார், சாதாரணப்பா அப்படின்பார். when I was 16 I was in Chalcot. Chalcot, which is now in Pakistan, just 17 kilometers away from Himalayas. 16 வயசில் எங்கள் அப்பா இராணுவத்தில் சேர்ந்த உடனே இங்கேருந்து பெங்களூர் கொண்டு போயிட்டாங்க. எங்கள் அப்பாவை தேடி எங்கள் தாத்தா வந்து நாட்டாமல் வக்கீலோடு போகிறாரு. வந்து எங்கள் அப்பாவை பிடிச்சி எப்படி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடணும்னு. அதுக்குள்ளே இங்கேருந்து சொல்லிட்டாங்க, அவங்க பையன் பெங்களூர் போயிட்டான்றாங்க. பெங்களூரில் போய் ஃபோன் பண்ணால் அவன் போயிட்டாயா அப்படின்ட்டாங்க. எங்கே போனான்னே தெரியாதுன்னு பார்த்தா இவர் போயிட்டாரு 16 வயசில். சேல்கோட் எங்கே இருக்குது? அன்னைக்கு வந்து பாகிஸ்தான் வந்து பிரிக்க முடியாத இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றா இருந்தது. சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி வெள்ளைக்காரங்க இருந்தப்போ இருந்தது. அங்கே போட்டாங்க போய். அங்கே எங்கள் அப்பா சொல்கிறார், 16 வயசில் நான் இருந்தேன்னாங்க. அந்த 16 வயசுலேருந்து இப்போ நான் ஏரியாவிலேருந்து இப்படி பார்க்குறேன்னா இமயமலை 17 கிலோமீட்டரில் இமயமலை கீழே வேலையை பார்க்குறாரு. எப்போ? 16 வயசில். அப்படி பாருங்கள். அப்போ அவங்களுக்கு ஒரே இது வந்து சிகரெட்டு தான். மலங்காட்டுக்குள்ளே அவங்க டாய்லெட் போனாங்கன்னா அட்டை கடிச்சிருமா, அப்போ உப்பு போட்டுக்கணும்பாங்க. அந்த அட்டை கடி வாயில் உப்பு போட்டோம்னா அது உதிர்ந்துரும்பாங்க. அதே மாதிரி இந்த அஸ்ஸாம் இந்த மாதிரி மலங்காட்டு பகுதியில் இருக்கும்போது இது மலேரியா காய்ச்சல், கொசு கடித்த உடனே நோய் வந்துடுமா, மலேரியா காய்ச்சல் பயங்கரம். அப்போ என்ன பண்ணுவாங்களா, மிலிட்ரி பீப்புளுக்கெல்லாம் ஒரு பெரிய ட்ரம்மில் இல்லை ஒரு வாளியில் இந்த நம்ம இது மருந்து இருக்குல்ல, நம்ம கொசு மருந்து,
அதை கலக்கி ப்ரெஷ்ஷில் எல்லாருக்கும் கை காலில் அடிச்சு விட்ருவாங்க. இப்போது எல்லோரும் வந்து அடிச்சுட்டு போய் ரூமுக்குள்ளே உட்காந்துக்க, டென்ட்டுக்குள்ளே உட்காந்துக்க, மஸ்கிட்டோ நெட்டுக்குள்ளே உட்காந்துக்க அப்படிம்பாங்க. அதே நேரத்தில் மஸ்கிட்டோ நெட்டில் கையை எல்லாரும் உள்ள டென்ட்டுக்குள்ளே வச்சு தான் படுத்துருக்கணும். ராத்திரியில் வந்து அந்த ஆஃபீஸர் வந்து செக் பண்ணுவாங்களாம். எவனாவது ஒருத்தன் தண்ணி அடிச்சுட்டு இப்போ உதாரணமாக கையை வெளியே நெட்டுக்கு வெளியே இருக்கான்னு, கை வெளியே இருக்குன்னு வைங்க, அப்போ என்ன சொல்கிறாங்க, அவன் வந்து அடுத்த நாள் அவனுக்கு வந்து தண்டனை, பனிஷ்மெண்ட்டு. ஏன்னா வெளியே கை இருக்கும்போது கொசு கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மலேரியா வந்துடும். வெளியே கை இருக்கும்போது மலங்காட்டு பகுதியில் டென்ட்டு போட்டு தான் படுத்திருப்பாங்க அந்த காலத்தில். நான் சொல்கிறது 1947 சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி. அப்போ பாம்பு விஷமான இது வந்து கடிச்சிருங்க நம்ம கையை. கை தொங்கிக்கிட்டு இருக்கும்போது கையை கடிச்சிருங்க. சில பேரை அப்படியே பெரிய இது இருக்குது பாருங்கள், பைத்தான், பட்டிக்கால் பைத்தான் என்னடா, மலைப்பாம்பு இருக்குது பாருங்கள், அப்படியே கையை முழுங்கி இது வரைக்கும்லாம் ஒரு சிலருக்கா வந்துருமா. அப்புறம் உதறினதுக்கப்புறம் தான் தெரியும் பாம்புடா அப்படின்னு. அதனால் என்ன பண்ணுவாங்களா, என்ன நைட்டு வந்து எல்லாருக்குமே லிக்கர் அங்கே மிலிட்ரியில் அலவுடு. லிக்கர் சாப்பிட்டாலுமே நீங்கள் வந்து மிலிட்ரிக்குள்ளே வந்து அந்த கையை வந்து அந்த அந்த நெட்டுக்குள்ளே வச்சு படுத்துருக்கணும். அதான் ஒழுக்கம், அதான் டிசிப்ளின். எப்படி பாருங்கள், அதுதான் மிலிட்ரி. இராணுவம் வந்து அந்த மாதிரி சொல்கிறாரு ஃபாதரு. இந்த இராணுவத்தில் எதையுமே கற்றுக்கிறாதவன் தான்டா வந்து செக்யூரிட்டியாக இருப்பான்டா, ஒன்றுக்கு வேலை வெட்டி இல்லாமல் இருப்பான் அப்படின்றார். மற்றபடி இராணுவம் வந்து பல விஷயங்களை அள்ளி வழங்குகிறது அப்படின்றாங்க. அதான் இன்றைக்கி இராணுவத்துக்கு போகிறவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. இன்றைக்கி வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னுடைய ஆசிரியர் குருநாதர் கனகராஜ் சார் வந்து மல்டி டைட்டில் மேனு, பாடி பில்டிங்காக இருந்தவர், மிலிட்ரி பாடி பில்டிங்கில் இருந்தவர், நேவியில் இருந்தார். வாட்டர் 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 இஸ் எவ்ரிவேர் பட் நோ வாட்டர் டு ட்ரிங்க். தண்ணீர் எங்கே பார்த்தாலும் தண்ணீர், ஆனால் குடிக்கிறதுக்கு ஒரு பொட்டு தண்ணீர் இல்லை. கலராக இருக்கும், சிவப்பு கலரில் இருக்கும், பச்சை கலரில் இருக்கும், கண்ணாடி கலரில் இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஆனால் எந்த தண்ணியும் குடிக்க முடியாது. நீங்கள் ப்ராசஸ் பண்ணி உப்பெல்லாம் சுத்திகரித்ததுக்கு அப்புறம் தான் தண்ணி குடிக்க முடியும். அது மாதிரி இராணுவத்துலேருந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். அது எங்கள் அப்பாட்டிருந்து நான் நிறைய விஷயங்கள் இது பண்ணேன். நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இன்னொரு நாள் நான் உங்களுக்கு வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டிவாக சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம், குட் நைட். எங்கள் இதை வாட்சிங் ஹவர்ஸ் கொஞ்சம் கூட்டுங்க, ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. தேங்க்யூ, நன்றி, வணக்கம், குட் நைட்.